கொண்டு கண்களை திறந்து கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன். அன்பர்களின் கனிவான கவனத்திற்கு ஒரு நினைவூட்டல். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் தனிமனிதன் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை எனும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணைய வழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும் அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மால் ஆன சிறு உதவியினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் என்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு kundaliniyoga.edu.in என்ற இணையதளத்திற்கு செல்லவும். தவத்தினை தொடர்ந்து திட்டமிட்டு செயல்புரிதல் என்ற தலைப்பில் பேராசிரியர் பாரமேஸ்வரி பழனிவேல் அம்மா அவர்கள் இப்பொழுது நமக்கு சிந்தனை விருந்து வழங்க இருக்கின்றார்கள். அம்மா அவர்களை அன்புடன் அழைத்து அமர்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். இன்று அருமையானதொரு துரிய தவத்தை வழிநடத்திய பேராசிரியர் அருள்மிதி லில்லி கோபால் அம்மா அவர்களை அனைவரும் தவநிலையில் நின்று வாழ்த்தி மகிழ்வோம். பேராசிரியர் அருள்நிதி லில்லி கோபால் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களும் அவர்தம் அன்பு குடும்பமும் அருட்பெயராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயில், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிங்க அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இந்நிகழ்வை இறையறலும் குருவருளும் நம்முள் இணைந்து துணை புரியட்டும். குருநாமம் வாழ்க, குருவே துணை. திட்டமிட்டு செயல் புரிதல். இன்று நம்ம பார்க்க இருக்கும் சிந்தனையின் தலைப்பு இதுதான். இதை பற்றி நம்ம கொஞ்சம் நினைவு கூர்வோம். முதல்ல திட்டமிடுதல்னா என்னங்க, கிட்டத்தட்ட 90% மக்களுக்கு இதை பத்தி என்னன்னு தெரியணும்னா, முதல்ல அவங்களுக்கு நேரம் இல்லைன்னு சொல்றவங்க. சில பேருக்கு திட்டமிடுறது தெரிவதில்லை இல்லையா? திட்டமிடுறவங்க நேரம் இல்லைன்ற வார்த்தையை சொல்ல மாட்டாங்க. சோ இப்ப இந்த சப்ஜெக்டுக்குள்ள நம்ம வரணும்னா, இந்த பிரபஞ்சம் 6 அறிவு ஜீவனுக்கு 24 நேரம்னு கொடுத்திருக்கு. ஆனாலுமே பிரபஞ்சத்திடமிருந்து நம்ம இவ்வளவு நேரமும் நம்ம எடுத்துக்கிறோம். பிரபஞ்சம் இவ்வளவு நேரம்னு கொடுக்கல. நாம தான் 24 நேரமும் காலநிலை அட்டவணை எல்லாம் போட்டு வச்சிருக்கோம் இல்லைங்களா? இந்த 24 மணி நேரத்தை கூட நாம தான் ரொம்ப ரொம்ப சோம்பேறி இல்லைங்களா? 6வது அறிவையும் கொடுத்தும் நம்ம தான் ரொம்ப ரொம்ப சோம்பேறிகளா இருக்கும். 5அறிவு ஜீவன் மிருகங்கள்லாம் பாருங்களேன், எல்லாமே 4-5 மணிக்கு எழுந்துருது இல்லைங்களா? 4 அறிவு பறவைகள் பார்த்தோம்னா 3-3:30க்கெல்லாம் எழுந்து கூவ ஆரம்பிச்சிடுது. சேவல் கூட பாருங்களேன், விடிய காலையில அதிகாலையில கூவிடுது இல்லைங்களா? அந்த மாதிரி ஒவ்வொரு ஜீவராசிகளுமே அறிவுக்கு ஏத்த மாதிரி விழிப்பு நிலையில அதிகாலையில எழுந்தும் திரும்பவும் மாலையில பாருங்களேன், அது கூட்டுக்கு 6 மணிக்கே வந்துடுது. இந்த ஜீவ இனங்கள் எல்லாமே கடிகாரம் பார்த்தாங்க, சரியா அந்த நேரத்துக்கு வந்துருது இல்லைங்களா? அதன் கூட்டுக்கு சேர்ந்து அந்த நேரத்துல படுத்துங்கிடுது. இப்ப இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா எதிர்ப்பதமா இருக்கிற மனிதன். மனிதன் 4:30 மணி இல்ல 5 மணிக்கு எழுந்தாலே போதுங்க. அதை விட்டுட்டு 7-7:30 மணிக்கு எழுந்தா என்னவாகுங்க? இந்த இடத்துல தாங்க திட்டமிடுறது இல்லைன்னு ஒண்ணு கண்டிப்பா வேணும்னு நமக்கு கொடுத்திருக்காங்க. நம்ம இந்த மனவளக்கலை பயிற்சியில ஈடுபடுறவங்க எல்லாமே நம்மள ஆழியாருக்கு போறோம். ஒரு வாரம் ஒரு பயிற்சிக்கு நம்ம போறோம் ஆழியாருக்கு. அந்த ஒரு வார ட்ரைனிங்ல எடுக்கிற வரைக்கும் என்ன ஆகும்? காலை 5 மணிக்கு எழுந்து நம்ம அங்க கிளாஸ்க்குள்ள போறோம், வர சொல்லுவாங்க. எதுக்கு போறோம்னா விளக்கு பயிற்சி செய்ய போவோம். 5:15க்கு 5:30 மணிக்கு ஆரம்பிச்சிடுவாங்க. 5:45க்கு விளக்கு பயிற்சி முடிஞ்சிடும். அதற்கப்புறம் என்ன ஆகும்? 5:45ல இருந்து 6:45 வரை உடற்பயிற்சி எல்லோரும் சேர்ந்து இணைந்து கூட்டாக செய்து வருவோம்.
அப்ப அதற்கு பிறகு பார்த்தோம்னா பின்னர் என்ன அங்க பிளானிங் அந்த படி பிளானிங் பண்ணி அந்த ஃபர்தரா ஷெட்யூல் போட்டு கொடுத்துருப்பாங்க இல்லையா நம்மளுக்கு இந்தந்த கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதன்படி நம்மளும் அதை பின்பற்ற ஆரம்பிச்சிடுவோம். அது வரைக்கும் அந்த ஒரு வாரமாக அந்த பயிற்சி செய்து நல்லாதான் போகும் இல்லைங்களா? ஆனா அதன் பின்ன வீட்டுக்கு வருவோம். அங்க என்ன ஆகுங்க? அதுக்கப்புறம் யாருமே அந்த திட்டத்தை பின்பற்றதே கிடையாது. ஒரு சிலர் என்ன பண்றாங்கன்னா ஆஹ் ஆனால் ஒரு சிலர் பழைய குருடி கதவை திரடின்னு அப்படி ஆயிடுறாங்க. ஒரு சிலர் பண்றாங்க, அதை தொடர்ந்து பயிற்சிகளா எடுத்து வீட்டுக்கு போய் அதை தொடர்ந்து செய்து வர்றாங்க. 5 மணிக்கே திட்டமிட்டபடி எதையுமே செய்யறது இல்ல. அது காத்தோட போயிடுது அது எல்லாமே திட்டமெல்லாம். அப்ப இது பழகுறதுக்கு தானேங்க அந்த சூழ்நிலையில நம்மளுக்கு 5 மணிக்கு எழுப்பி உட்கார வச்சு டீ காஃபி பாலெல்லாம் கொடுத்து அப்புறட்டு எல்லாம் வழிகளையும் நம்மளுக்கு பிளானிங் எல்லாம் அங்க செய்து கொடுத்து வழி அனுப்பி வைக்கிறாங்க. ஆனா நம்ம வீட்டுக்கு போனதும் என்ன ஆகுறோம்? ஒரு வாரம் கழிச்சு யாராவது ஃபோன் பண்ணா நம்ம என்ன சொல்றோம்? ஏம்மா எனக்கு நேரமே கிடைக்கலங்கம்மா. உடற்பயிற்சி காயக்கல் பயிற்சி எதுவுமே செய்ய எனக்கு நேரமே இருக்கிறது இல்லம்மா. அப்படின்னு சொல்லிடுறோம். அப்படி ஒரு வார்த்தை வந்து நிற்கும் நமக்குள்ளேயே இல்லைங்களா? அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னு பாருங்களேன். ஃபெயிலியர் ஆகுது இல்லையா? இத்தனை முயற்சிகளும் செய்து இந்த இரவு நேரமே முயற்சிகளும் அங்க ஆழியார்ல கொடுத்த அத்தனை முயற்சிகளும் ஃபெயிலியர் ஆயிடுது இல்லைங்களா அந்த இடத்துல? அப்ப இரவு நேரம் நம்ம சீக்கிரமே படுத்துட்டு காலை சீக்கிரம் எழும் அந்த திட்டமிட்ட தொடர்ந்து செய்து வந்தோம்னா யாருக்குங்க நன்மை பயக்கும்? முதல்ல நமக்கு தானங்க. அதன் பின்னதான் நம்மோட இருப்பவங்களுக்கும் நம்மளை சுற்றி இருப்பவர்களுக்கும் உலகிற்கும். இதைத்தானங்க நம்ம சுவாமிஜி சொல்றாங்க. தனி மனிதன் அமைதிதான் உலக அமைதிக்கு வழிவகுக்கும் என்று. குடும்ப அமைதியிலிருந்துதான் உலக அமைதி வரை விட்டு கொடுத்தல் என்ற உயர் பண்பு தான் உலக அமைதிக்கான அடித்தளம் என்கிறார் சுவாமிஜி. இதை தாங்க விண்வெளி வீராங்கனை இப்போ சமீபத்துல விண்வெளிக்கு சென்று வந்தாங்க இல்லையா? சாதனை புரிந்து விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் சொல்றாங்க, பூமியில் நடக்கும் சண்டைகள் எல்லாமே முட்டாள்தனமானவை என்று. அது எப்படின்னு சொல்றாங்கன்னா, விண்ணிலிருந்து பூமியை பார்க்கும்போது வாழ்க்கை பற்றி நமது எண்ணங்களும் மாறுபடுமாங்க. நாம அனைவருமே ஒரே கிரகத்தை சேர்ந்தவர்கள். நாம் ஒன்றிணைந்து எளிதாக பணியாற்ற வேண்டும் என்ற உணர வைக்கும். பூமியில் மனிதர்கள் இடையே ஏற்படும் வாக்குவாதங்கள் எல்லாமே முட்டாள்தனமாகத்தான் தோன்றும் என்று சொல்றாங்க சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள். இங்கே உள்ள ஒவ்வொருவருமே உலகை மாற்ற நினைக்கிறோமே தவிர, ஆனா யாருமே தன்னை மாற்ற நினைப்பதில்லை. ஏன்னா தெளிவான மனதில் தான் நல்ல எண்ணங்கள் உருவாகும் இல்லைங்களா? அப்ப நல்ல எண்ணங்கள் எப்படி உருவாகும்? ஒவ்வொரு சயின்டிஸ்டையும் எடுத்து பார்த்தோம்னா காலமே இல்ல அப்படின்னு டைம் பத்தலைன்னு அவங்க சொல்லுவாங்களாங்க. யாரு ஒருத்தர் டைம் பத்தலைன்னு என்று சொல்றவங்க அறிவுத்திறனுல மிகவும் உயர்ந்து இருப்பாங்களாம். யாரெல்லாம் நேரம் இல்லைன்னு சொல்றவங்க அவங்க கொஞ்சம் சோம்பேறித்தனமாக தான் இருப்பாங்களாம். அதனால திட்டமிடவோ திட்டமிட்டோ காலையில் சீக்கிரம் எழுந்து பயிற்சிகளை எல்லாம் நம்ம செய்திருவோம். நமக்காக நம்ம உடல் உயிர் மன வளத்திற்காக நம்ம நேரம் ஒதுக்கலைன்னா என்னவாகுங்க? நம்ம மருத்துவர்களிடம் தான் போய் பணத்தை செலவிட வேண்டும் இல்லைங்களா? இதைத்தான் நகைச்சுவையா நடிகர் வடிவேலு ஐயா ஒரு படத்துல கூட சொல்லியிருப்பாங்க இல்லையா? எதையுமே பிளான் பண்ணி செய்யணும். இல்லைன்னா என்ன ஆகும்? நம்மள சுத்தி சுத்தி 320 டிகிரில அடி வாங்கிட்டே தான் இருப்போம் இல்லைங்களா? அது காமெடியா கூட சொல்லியிருப்பாங்க ஒரு படத்துல. யாரெல்லாம் சரியாக திட்டமிட்டு செயல்புரிகிறார்களோ அவங்க எல்லாமே வாழ்க்கையில படிப்படியாக முன்னேறி போவதை நம்ம கண்பட நிறைய நம்ம சாதிச்ச நபர்களை நம்ம பார்த்திருப்போம் தானே. இப்போ ஒரு இஸ்ரேல் ராக்கெட்டை கூட விடுறாங்கங்க. அதுக்கு முன்னால எத்தனை நாள் திட்டமிட்டு இருப்பாங்க? எத்தனை பேர் அதன் பின்னால உழைச்சு திட்டமிட்டு பிளானிங் செய்து எத்தனை நாள் தூக்கம் இல்லாம பசி சாப்பாடு எல்லாமே அதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சு கூட இருக்காது. ஏன்னா விஞ்ஞானிகள்லாம் அப்படிதான் உழைப்பாங்கன்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அப்போ அதுக்கு முன்னாடி ஒரு கவுண்ட் டவுன் வைக்கிறாங்க அந்த ராக்கெட் செலுத்துறப்போ 24 மணி நேரம் சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த டைமிங் பாருங்களேன். அந்த ராக்கெட் போய் அந்த காலநிலை எப்படி அந்த பாயிண்ட்ல போய் அந்த போனாதானே அந்த சரியாக திட்டமிட்டதா இருக்கும்.
அப்ப ஏன் அந்த 24 நேரத்தை முன்னாடி ஸ்டார்ட் வைக்கிறாங்கன்னா, அந்த கவுண்டர் 00 பாயிண்ட்ல வந்த பிறகுதான் அந்த திட்டமிட்ட இலக்க நோக்கி போகும்ன்ற ராக்கெட். அதுக்காக தானே அது வச்சிருக்காங்க இல்லையா? இப்போ நம்ம எல்லாருமே திட்டமிட்டு நம்ம வேலையில கவனத்தை செலுத்தினால்தான் பல சாதனைகளை நிகழ்த்த முடியுங்க. அதை விட்டுட்டு அடுத்தவர் வேலையில் கவனம் செலுத்தினால் பல வேதனைகளைத்தான் அடைய வேண்டியிருக்கும் இல்லைங்களா? அப்துல் கலாம் ஐயா சொல்லுவாங்க, உப்பு போல எப்பொழுதும் தனித்துவமான குணத்தை கொண்டவராக கொண்டிருங்கள்னு. அதன் இருப்பு உணரப்படுவதில்லை, ஆனா அதன் இல்லாமை எல்லாவற்றையும் சுவையற்றதாக்குகிறது என்று சொல்றாங்க. உப்பு இல்லாம நம்ம உப்பு மகிமையே தெரிஞ்சுக்கிறது இல்ல. ஆனா அது இல்லைன்னா நம்ம சாப்பிட முடியாது இல்லையா? அதன்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒரு விதை ஒளிக்கும் அஞ்சுவதில்லை, இருளுக்கும் அஞ்சுவதில்லை. இரண்டையும் தன் வளர்ச்சிக்கு பயன்படுத்திக் கொள்கிறது. ஞானிகளும் மகான்களும் சிந்தனை திறனை நடப்பதை மட்டும்தான் நினைப்பாங்க, நடக்காததை நினைக்கவே மாட்டாங்க. அதுபோலதான் நம் குரு மகான் அவர்களும் தன் வாழ்க்கையிலே சிறு வயதிலிருந்து தனது நேரத்தை வீணடிக்காமல் தனக்கும் குடும்பத்திற்கும் சமுதாயத்திற்கும் பயனுள்ள வகையிலேயே மனவளக்கலை எனும் பயிற்சிகளை பகலிலே தன் குடும்பத்திற்காகவும் தொழிலையும் செய்து கொண்டு பின் இரவிலே அந்த நேரத்தில் தூங்கும் நேரத்துல கூட அவங்க தூங்காமல் கவிகளும் கட்டுரைகளையும் எழுதுவாங்களாம். அப்ப எதற்கு அந்த உலக மக்களிடம் போய் உடனே சேர வேண்டும் என மறுநாளே அதை திட்டமிட்டு மறுநாளே அதை வெளியிடுவாங்களாம். உடனே நம்ம புத்தக வடிவுல அதை நம்மிடம் சேர்க்க வேண்டும் என ஒவ்வொரு நிமிடத்தையும் பாருங்களேன், சுவாமிஜி எப்படி திட்டமிட்டு செயல் புரிதல்னாலதான் நமக்கு இந்த மனவளக்கலை என்ற பொக்கிஷமே நம் கையில் கிடைத்துள்ளது இல்லைங்களா? திட்டமிட்ட சிந்தனை எப்படி இருக்கும்னா, பகற்கனவும் திட்டமில்லாத சிந்தனையும் மனதில் பலவீனமாகும். மனம் போன போக்கில் காரியம் செய்யக்கூடாது. அரைகுறையாக சிந்தனையோடும் காரியத்தில் இறங்கக்கூடாது. பயனற்ற சிந்தனைகள் வாழ்க்கையில் பெரும்பான்மையான நேரத்தை வீணடித்துவிடும் என்கிறாங்க. நேர மேலாண்மையோட நம்ம நேரத்தை சரியாக பயன்படுத்தினோம்னா, புதிய உத்திகளை கையாண்டால் மனதில் ஏற்படும் அழுத்தங்களை சமாளிக்க முடியும். மனக்குழப்பத்திற்கும் மன அழுத்தத்திற்கும் முக்கிய காரணங்களில் ஒன்று நேரமின்மை என்பதுதான். ஆனால் பலர் தனக்கு கிடைத்திருக்கும் நேரத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்வதில்லை என்பதும், பொறுமையாக காத்திருக்க தயார் இல்லை என்பதும் தான் உண்மை என்று சொல்றாங்க. ஒரு நாள் 24 மணி நேரம் தான். அதை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதில் தான் வெற்றியோ தோல்வியோ அடங்கி இருக்கு. நாம சரியாக திட்டமிட்டு செய்ய வேண்டிய செயல்களை, அதன் முக்கியத்தை அடிப்படையில் வரிசைப்படுத்துதல், எதை எதை செய்தலும் எதை பிறரை கொண்டு செய்வதும் என்று கண்டுபிடித்து செயலை எப்படி எளிதாக செய்வது என தெரிந்து நேரத்தை பயன்படுத்தும் போது விதத்தை அதை ஆராய்ந்து அதிகமாக பயனுள்ளதாக என ஆராய்ந்து என்று தேர்ந்து ஆகியதை நேர மேலாண்மையில் முக்கிய அம்சங்களாகும் என்று சுவாமிஜி சொல்றாங்க. கவலை இல்லாத வாழ்வை இறைவனை யாருக்கும் கொடுக்கவில்லைங்க. ஆனால் அந்த கவலையை கடந்து வரும் மனதை இறைவன் எல்லாவற்றையும் கொடுத்து இருக்கிறார் என்றதுதான் உண்மை அப்படின்னு சொல்றாங்க. படைக்கப்பெற்ற யாவுமே அழிக்கக்கூடியவை. இதை அறிவால் உணர்ந்தவன் துக்கத்தில் விழுவதில்லை. படைக்கப்பெற்ற யாவும் நிலையற்றவை. இதை அறிவால் உணர்ந்தவன் துக்கத்தில் அழிவதில்லை. படைக்கப்பெற்ற யாவும் துக்கமானவை. இதை அறிவால் உணர்ந்தவன் துக்கத்தில் விழுவதில்லை என்கிறார் புத்த மகான். இந்த இயற்கையானது ஓரறிவு முதல் 6வது அறிவு வரை இந்த பூமியில் உயிர் பெறச் செய்து இருக்கிறது. அதுல 5 அறிவு ஜீவனை விட 6வது அறிவு கொடுத்து மனிதனை ஏன் படைத்திருக்கிறது தெரியுமா? சிந்தனை திறனை மேம்படுத்திக் கொள்ள, தீர்வு காண தக்க கூர்மையான அறிவை வளர்க்க சிந்தனை ஆற்றல் தேவை என்றுதான். இந்த சிந்தனை திறனை மேம்படுத்தி 3 அடுக்கு பயிற்சிகளாக சுவாமிஜி நமக்கு கொடுத்திருக்காங்க. அது என்னன்னு பார்த்தோம்னா, திட்டமிட்டு செயல்புரிதல், விழிப்பு நிலை, தற்சோதனை. இந்த திட்டமிட்டு செயல்புரிதல் எந்த செயலை செய்தாலும் அதனோட விளைவை துல்லியமாக கணக்கிட்டு செய்ய வேண்டும். அதற்கேற்ப எண்ணம், சொல், செயல் 3ஐயும் செயல்படுத்தவும் வேண்டும். இதனையே எண்ணி துணுக கருமம் துணிந்த பின் எண்ணுவும் என்பது இழுக்கு என வள்ளுவர் திருக்குறளில் குறிப்பிட்டிருக்கிறார். விழிப்பு நிலை
விழிப்பு நிலை பாத்தீங்கன்னா தேவை, பழக்கம், சூழ்நிலையால உணர்ச்சி வயப்படாமல் தன்னையும் தான் அடைய வேண்டிய பயனையும் மறவாத நிலையிலேயே செயலாற்றும் திறன்தான் விழிப்பு நிலை. நாம விழிப்பு நிலையில் செயல்படும் போது சிக்கல்களே எழாது என்கிறாங்க. தற்சோதனை பார்த்தோம்னா மனம் தன்னை தூய்மை செய்து கொள்ள எடுக்கும் முயற்சியே அகத்தாய்வு ஆகும். தன்னை தன்னை தனது தேவைகளை, செயலின் விளைவை, தகுதியை, மதிப்பையும் ஆராய்வதே தற்சோதனை என்று சொல்றாங்க. இதிலே நம்ம திட்டமிட்ட செயல்புரிதல் நம்ம பார்க்க வேண்டிய இருக்கும் இல்லைங்களா? நாங்க குடும்பத்தோட ஒரு 2 வருடத்துக்கு முன்ன டெல்லியில இருந்து ஊருக்கு வர்றோங்க. கிளம்பி வர்றோம். அப்போ என்ன ஆயிட்டது, காலையில 5:20 மணிக்கு சம்பர்க் காந்தி ட்ரெயின்ல ஏறணும். அப்ப ஆனா நாங்க என்ன ஆயிட்டதுன்னா, இரவு தூங்குறதுக்கே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அப்ப நான் விழித்திருந்து காலையில சீக்கிரம் எழுந்தாச்சு. ஆனா பிள்ளைங்க எல்லாம் என்ன பண்றாங்க, இரவு பேக் பண்ணி முடிக்கவே லேட் ஆயிட்டது. 1:30, 2 மணி ஆயிட்டது. அதனால காலையில எழுந்திருக்கவும் அவங்களால முடியல. அ சீக்கிரம் எல்லாம் கிளம்பி தயார் செய்து சாப்பாடெல்லாம் நான் ரெடி பண்ணி எல்லாம் முடிச்சு இது பண்ணி இவங்க கிளம்ப டைம் ஆயிட்டது. ஆனா பிள்ளைங்க எல்லாம் தாமதம் ஆகிட்டதுனால வீட்ல இருந்து கிளம்புறப்பயும் லேட் ஆயிடுச்சு. இங்க இருந்து நம்ம ஸ்டேஷனுக்கு போக 1/2 மணி நேரம், முக்கால் மணி நேரம் ஆகும். 50 நிமிடம் கூட ஆகும். அப்ப கிளம்பி போகும்போதே நான் என்ன செய்றேன், எல்லாம் பதட்டமா இருக்கிறாங்க வீட்ல. எல்லாம் ட்ரெயின புடிச்சுருவோமா? போய் சேர்ந்துருவோமா? அப்படின்னு. நானு அமைதியா உட்கார்ந்து அரட்காப்பு போட்டு வாழ்க வளமுடன்லாம் வாழ்த்திக்கிட்டு தான் இருக்கேன் மனசுக்குள்ள. ஆனா என்ன ஆகுது, அங்க எல்லாம் பதட்டத்தோட, டென்ஷனோட போயி கடைசியா ட்ரெயின புடிக்க முடியுமான்னு போயி, அங்க போய் ஒரு வழியா லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு ட்ரெயின வேகமா ஓடி போய் பிளாட்பாரத்தெல்லாம் பார்த்து ஒரு வழியா ட்ரெயின்ல எந்த கோர்ஸ்ன்னு பார்த்து உட்கார்ந்தாச்சு. அப்போ உட்கார்ந்த 2 நிமிஷத்திலேயே ட்ரெயின் கிளம்பிடுச்சுங்க. அப்ப எங்களுக்கு அந்த ட்ரெயின்ல உட்கார்ந்து விட்டாலுமே கூட, அந்த ஒரு 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் அந்த பதட்டம் போகவே இல்ல. ஏன்னா, அந்த இதெல்லாம் எ ஏன்? எதனால? ஏன் இப்படி ஆனது? எத்தனையோ முறை நம்ம ஊருக்கு போயிருக்கோமே! இப்படி ஆனது இல்லையே! எல்லாமே அப்படியே மனதுக்குள்ள எல்லாருக்கும் ஓடிக்கிட்டே இருக்கு. அப்போ பார்த்தோம்னா, இதுக்கு மூல காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, திட்டமிடாம நம்ம நைட்டு சீக்கிரம் காலையில எந்திரிக்கணும். இதெல்லாம் திட்டமிடாத செயல்னாலன்னு உணர்ந்துக்கிட்டோம். இருந்தாலுமே, அந்த நேரத்திற்கு கிளம்பி இருந்தால் என்ன ஆயிருக்கும்? இந்த பதட்டம், வண்டியில போகுறப்ப அந்த டென்ஷன், ட்ரெயினே மிஸ் ஆயிருந்தா என்ன ஆயிருக்கும்? இப்படி இந்த மன உளைச்சல் இதெல்லாம் ரயில் போயிட்டதுன்னா என்ன ஆகும்? அங்க கால நேரம், பணம் எல்லாமே விரயமாயிடும் இல்லைங்களா? மீண்டும் அந்த ஜூன், ஜூலை டயத்துலலாம் டிக்கெட் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். ரிசர்வேஷன் கிடைக்கவே கிடைக்காது. அப்ப இப்படி எத்தனை மன கஷ்டம் இல்லைங்களா? அப்ப எத்தன விஷயம் பாருங்களேன். இனிமேல் இது மாதிரி நடந்துக்குருவோமா? இல்லைங்களே! அப்ப இந்த விஷயத்த உங்களோட ஏன் பகிர்றேன்னா, திட்டமிடாத செயல் ஒவ்வொன்றும் இப்படித்தான் இருக்கும்னு நம்ம அத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நான் சொல்றேன். இப்ப நம்ம எல்லோருமே இப்ப இந்த இணைய வழியா வர்றோங்க. இத நம்ம கலந்துக்கிறோம். இப்ப 6:30 மணிக்கு நம்ம இந்த Zoomல கலந்துக்கிறோம்னா, எல்லாரும் என்ன தவம் சிந்தனை கேட்கறதுக்கு தான் இல்லைங்களா? அப்ப இதுக்கு முன்னாடி என்ன செய்றோம்? இதுக்கு முன்னாடி 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி செய்ற வேலைகள்லாம் செய்துட்டு, எல்லாம் இதுக்கு பின்னாடி கொஞ்சம் வேலைய வச்சிருப்போம். அப்ப இந்த 1 மணி நேரத்துக்குள்ள நம்ம இதெல்லாம் செய்து முடிச்சிரோம்னு சொல்லிட்டு, இதுக்கு ஒரு திட்டத்த போடுறோம். திட்டம் போட்டா தான் நம்ம இங்க உட்கார முடியும் நிம்மதியா, அமைதியா இல்லைங்களா? அப்ப தவமும் சிந்தனையும் நம்ம அமைதியா நடத்த முடியும். நம்ம எடுத்துக்கிற முடியும். அப்போ அந்த 1 மணி நேரம் அந்த திட்டமிடுறதுனால, இந்த 1 மணி நேரம் நம்மளுக்கு எப்படி அந்த கான்சன்ட்ரேஷன் நல்லா பண்ண முடியுது. அப்போ இந்த விஷயம் எப்படி ஒரு திட்டமிட்டல் செயல் எப்படி முக்கியமானதா இருக்கும்னு நம்ம இதுல தெரிஞ்சுக்கிற முடியுது. ஒரு முறை காமராஜர் ஐயா முதலமைச்சரா இருந்தப்போ, அவர்கள் ஊரில அ சோம்பேறி தேவின்னு சொல்லிட்டு ஒரு ரயில்வே கேட் பக்கத்துல அவர் நின்னுட்டு இருந்தபோது, ஒரு பையன் மாடு மேய்ச்சு கொண்டிருந்தாங்களாம். அப்ப அவன பார்த்து, "என்னப்பா பள்ளிக்கூடம் போகலையா?" என்று கேட்டாராம் காமராஜர் ஐயா. அப்ப அவனுக்கோ இவர யாருன்னு தெரியாது இல்லைங்களா? அடையாளம் கூட தெரியல அந்த பையனுக்கு. அவரு சினிமால இருந்தாக அவருக்கு அடையாளம் தெரிஞ்சிருக்கும் இல்லைங்களா? அவரு முதலமைச்சரா இருந்தவங்க. அது அது கூட அவங்களுக்கு தெரியல. கர்மவீரர் காமராஜர் ஐயாவ. பள்ளிக்கூடம் போனா யாரு கஞ்சி ஊத்துவாங்க?" அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்றான். மாடு மேய்க்கிற பையன். அப்போ ஒரு அதிகாரி என்ன சொல்றாங்க, "ஏய்! ஏன் இப்படி பேசுற அவர?" அப்படின்னு சொல்லி, "ஏன் இப்படி கேட்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன சத்தம் போடுறப்போ, அதுக்கு காமராஜர் ஐயா என்ன சொல்றாங்க, அவருக்கு என்ன யாருன்னு கூட தெரியுமா? என்ன நீ
இப்படி கோவப்படுறியே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதிகாரியை திட்டுறாரு. அவனுக்கோ அவன் நாட்டு முதலமைச்சர் கூட தெரியலேன்னு எவ்வளவு கேவலமான நிலையில வாழ்ந்துட்டு இருக்காங்க பாத்தீங்களா? வாழ்ந்துட்டு இருக்கோம் பாத்தீங்களா? அப்ப அதுக்கு போய் நம்ம தாண்டா பொறுப்பு. அவன்கிட்ட போய் எப்படி கோவப்படுற அப்படின்னு சொல்லிட்டு அப்போது காமராஜர் ஐயா அவரிடம் கேக்குறாங்க. அப்ப அந்த பையன்கிட்ட கேக்குறாங்க, நான் கஞ்சி ஊத்துனா பள்ளிக்கூடம் போறியான்னு. அப்ப அவனும் சொல்றான், ஆஹ் அவர அவரை ஏற இறங்க பார்த்துட்டு கஞ்சி ஊத்துறான்னா கஞ்சி ஊத்துறாங்க போயான்னு போயிட்டாரு அவரு. அப்போ நேரா சென்னைக்கு வந்த காமராஜர் ஐயா என்ன சொல்றாங்களாம், சோறு இல்லாம பல பிள்ளைங்களும் பள்ளிக்கூடத்துக்கு போகாம இருக்கிறாங்க. ஒரு நேரம் சோறு கூட போட்டு அவங்கள பள்ளிக்கூடம் வர வைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு, ஏழை வீட்டு பிள்ளைகளை வர வைக்கணுமே எல்லா பிள்ளைங்களையும் சொல்லிட்டு ஏதாவது திட்டம் கொடு என்று சொல்றாங்க. அப்ப 2 நாக்கு மதிய உணவு திட்டம் சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. இப்படி பல திட்டங்களையும் தமிழ்நாட்டிற்கு காமராஜர் திட்டமிட்டு செயல் புரிந்தவர் தான் கர்மவீரர் காமராஜர் ஐயா அவர்கள். காமராஜர் ஐயா அவர்கள் இறந்தபோது அவருடைய சொத்தின் மதிப்பு என்னன்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவங்க இறந்தபோது அதிகாரிகள் எல்லாமே அவங்க வாழ்ந்து வீட்டுக்கு வந்தப்போ உதவியாளர்கள் வைரவன் அவர்கள் சொல்றாங்க, காமராஜர் கேள்வி கேட்கிறாங்க. அஹ் அவங்ககிட்ட கேக்குறாங்க, நாங்க இதுல வந்திருக்கோம், இன்கம் டாக்ஸ்ல இருந்து வந்திருக்கோம், காமராஜர் ஐயாவோட சொத்து மதிப்பு என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்றப்போ, காமராஜர் ஐயா இந்த வீட்டை கட்டி எவ்வளவு நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறப்போ, இந்த வீடு வாடகைக்கு தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றப்போ, ஐயாவுக்கு சொந்த வீடெல்லாம் இல்லைங்கய்யா அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. கூட இருந்தவர் வெளியில நிக்கிற காரு அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப, வெளியில இருக்கிற கார் அவங்க அரசாங்கம் எடுத்துக்கிட்டது. இப்போ நகை நட்டு பணம் பண்டு பாத்திரம் எல்லாம் இருக்கான்னு சொல்லி கேக்குறப்போ என்ன செய்யறாங்க, வைரவன் ஐயா அவர்கள், அவருக்கு வாட்ச் கூட கட்டுனது இல்லைங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு, செயின் மோதிரம் எதுவும் கிடையாதுங்கய்யா ஐயாவுக்கு, எந்த பேங்க்லயும் கணக்கு கிடையாதுங்கய்யா, ஐயாவுடைய பீரோல திறந்து பார்த்த போது 110 ரூபாய் மட்டும், அப்புறம் கதர் வேட்டி சட்டை, துண்டு, ஒரு பேனா, இது மட்டும்தான் இருந்ததா. 4 கதர் வேட்டி சட்டை, துண்டு, பேனா அது மட்டும்தான் இருந்ததா. 2 ஜோடி செருப்பு இருந்ததா. அப்போ 6 சமையல் பாத்திரங்கள் மட்டும்தான் இருந்ததாம். அதிகாரிகளோ ஏழை என்று பதிவு பண்ணவா என்று கேட்டபோது, உயர் அதிகாரிகள் கண்ணீர் வடித்தபடி பரம ஏழை என்று பதிவு செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்களாம். தன் கடைசி மூச்சு வரை நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் திட்டமிட்டு செயல்புரிந்த கர்ம வீரர் காமராஜர் ஐயா யாராலையும் மறக்க முடியாது இல்லைங்களா? இதைத்தான் காமராஜர் ஐயா வாழ்க்கையை பத்தி விஞ்ஞானி அப்துல் கலாம் ஐயா சொல்றாங்க. அதை எப்படி விவரிக்கிறாருன்னு பாருங்களேன். காமராஜருக்கு ட்ரிபியூட் ஒண்ணு கொடுத்தாங்களாம். அப்ப காமராஜர் ஐயா வாழ்ந்த வீட்டுக்காரங்க எடுத்துக்கொண்டாங்க. காமராஜர் பயன்படுத்திய காரை அந்த கட்சிக்காரர்கள் எடுத்துக்கொண்டாங்க. காமராஜர் பூத உடலை நெருப்பு எடுத்துக்கொண்டது. காமராஜரின் மகத்தான வாழ்வை வரலாறு ஏற்றுக்கொண்டது என்று சொன்னாங்களாம் அப்துல் கலாம் ஐயா பெருமையா. அப்ப பார்த்துங்களேன், இப்படி ஒவ்வொரு மகான்களும் தலைவருக்கு எப்படி எல்லாம் வாழ்ந்திருக்காங்கன்னு இல்லைங்களா? நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் வாழ்ந்திருக்காங்க. முயற்சிக்கு எடுத்துக்காட்டா தன் வாழ்வுல உண்மையான நடந்த நிகழ்ச்சி ஒன்ற டாக்டர் அப்துல் கலாம் ஐயா பகிர்றாருங்க. என்ன சொல்றாங்கன்னா, ஆஹ் அவங்களோட கூட அப்துல் கலாம் ஐயா கூட ஒருத்தவங்க, அவங்க இது ஹைதராபாத்ல இருந்த போது அவரிடம் கதிரேசன் சொல்லிட்டு கார் டிரைவரா பணிபுரிந்தவராம். அவர் என்ன செய்வாங்களா, நீண்ட நேரம் பணியின் போது கார்ல அமர்ந்து கொண்டே அந்த கதிரேசன் ஐயா ஏதாவது ஒரு புக்கை படித்து கொண்டாங்களாம். அப்ப என்னாகும், அதுவும் நல்ல புத்தகமா படித்து கொண்டே இருப்பாங்களாம். அப்போ ஒரு நாள் கலாம் ஐயா என்ன கேக்குறாங்களாம், இப்படி படித்துக்கொண்டே இருக்கிறாயே என கேட்டபோது கதிரேசன் ஐயா சொல்றாங்க, சும்மா இருக்கும்போது பார்த்தா என்னோட குழந்தைகளுக்கு இந்த படிப்பு உதவியாக இருக்கும், அதனால படிக்கிறேன் அப்படின்னு சொல்றப்போ, நீங்கள் படித்திருக்கீங்களா என கேட்டபோது, அப்ப அவர் சொல்றாரு, 10ஆம் வகுப்பு வரை படித்துள்ளேன் அப்படின்னு சொல்றப்ப கலாம் ஐயா சொல்றாங்க, மேலும் படிக்க ஆர்வமா இருக்கிறதா என்று கேட்டபோது அவரோ, மிகுந்த ஆர்வம் உள்ளது ஐயா அப்படின்னு சொல்லவும், ஆனால் என்னால எப்படி படிக்க முடியும் அப்படின்னு என்று சொல்லியிருக்காங்க. அப்ப உடனே கலாம் ஐயா என்ன செய்யறாங்க, அவர் திறந்த பள்ளிக்கூடத்துல, ஓபன் காலேஜ் சொல்லுவோம்ல, அதுல திறந்த வெளி பள்ளிக்கூடத்துல +2 படிக்க ஏற்பாடு செய்திருக்காரு. அதை வெற்றிகரமாக முடித்தாங்களாம். அதன் பின் பிஏவும் படித்தாராம். தொடர்ந்து படித்து எம்ஏவும் முடித்தாராம். அதையும் தொடர்ந்து படித்து எம்ஃபில் முடித்தாங்களாம். அதன் பின்னும் அரசியல் அறிவியல் PhD முடிச்சு டாக்டரேட் பட்டம் பெற்றாங்களாம்.
அப்போது பாத்தீங்கன்னா அந்த நேரத்துல தமிழ்நாட்டுல மதுரைக்கு பக்கத்துல மேலூர் அரசு கல்லூரியில பேராசிரியராக பணிபுரிந்தாங்களாம் அந்த கார் டிரைவர் குமரேசன் ஐயா அவர்கள். இதை கேட்ட போது நம் மனதில் என்ன தோணுது? அவர் சாதாரணமாக காருக்குள்ளே அமர்ந்து படித்த போது அவர் குழந்தைகளுக்கு மட்டும்தான் அந்த கல்வி பயனுள்ள வகையில உதவியா இருந்தது இல்லைங்களா? ஆனா கலாம் ஐயா திட்டமிட்டு கொடுத்த காரணத்தினால பேராசிரியராக எத்தனை மாணவர்களுக்கு பயனுள்ளதாகிறது பார்த்தீங்களா? அவரோட படித்த கல்வி. ஒவ்வொருவரும் திட்டமிட்டு செயலின் விளைவு இது போலதாங்க அற்புதமாக வாழ்க்கையை மாற்றி விடுகிறது என்று நம்ம இதுல தெரிஞ்சுக்கலாம் நண்பர்களே. கடைசியாக இதோட முடிச்சுக்கிறேன். மதுரையில ஏழு ஏழுமலைன்னு சொல்லிட்டு சேர்ந்த மாற்றுத்திறனாளி அபிதான்னு ஒரு பெண் இருந்தாலாம், இளம்பெண். அவங்க என்ன செய்யறாங்களா, டைப்ரைட்டிங் தட்டச்சு, அதாவது தட்டச்சு, ஆங்கில தட்டச்சு பயிற்சி செய்து, அதுவும் ஒரு கையிலேயே ஆங்கில தட்டச்சு பயிற்சி செய்யறாங்களாம். 6 காலமாக பயிற்சி செய்து சமீபத்துல நடந்த ஆங்கில தட்டச்சு பயிற்சியில 10 நிமிட வேலையை 8.0 நிமிடத்துல முடிச்சு சாதனை புரிஞ்சிருக்காங்களாங்க. அவங்க இந்த அபிதா அவர்கள் தமிழில் தட்டச்சு பயிற்சி முடிச்சு கின்ன சாதனையில இடம்பெற முயற்சி செய்து வருவதாகவும் முடிவெடுத்திருக்காங்க. தனது ஒரு கைதான் இயங்கும் என்ற குறையை கூட பெரிதும் படுத்தாமல் தன் ஒரு கையில கூட கடந்த 6 மாதமாக அவர் திட்டமிட்டு அந்த பெண் அந்த செயலை செய்து சாதனையாக முடித்துள்ளாங்க பாத்தீங்களா? இன்னும் கின்னஸில் இடம்பெறவும் அவங்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறாங்க. இதுதாங்க திட்டமிட்டு செயல்புரிதல். இதனால என்ன பலன் கிடைத்தது பாத்தீங்களா அவங்களுக்கு? நம் அறிவுக்கு ஐம்புலன்கள் ஆயுதங்கள். அதை இயக்கும் போது தன்னிலையில் நிற்க அறிவுக்கு அனுபவங்கள் கூடும். அதனை அறியும் போது அறிவு நிலை நிற்குணமாம். அறிவு நிலை அறிவு நிற்கும் அமைதி காண்பீர் என்று சுவாமிஜி சொல்றாங்க. நம்மோட சிந்தனையில் திட்டமிடும் ஒவ்வொருவருக்கும் செயலிலும் வெற்றி நிச்சயமே 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 என்று இத்தனை நேரம் செவிமடுத்த அனைவருக்கும் என் நன்றியும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும் கூறி இத்துடன் என் சிந்தனை நிறைவு செய்துகிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. மிக சிறப்பு. ரொம்ப அருமையா திட்டமிட்டு செயல்படுதல் என்ற தலைப்புல ரொம்ப அருமையா நடந்த விஷயங்கள், ஒரு சிலரோட வாழ்க்கையோட உதாரணங்கள்